Hi friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது என்ன புக் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியன் எகனாமிக்ஸ். பாத்தீங்க அப்படினா குரூப் 1, 2, 2A and 4 எல்லாத்துக்கும் கம்பைன் பண்ண ஒரே எகனாமிக்ஸ் புக்கா தான் இந்த புக் இருக்கு. சோ இது என்ன புக் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேவா? பிரகதீஷ் பப்ளிகேஷன் அவங்களுடைய எகனாமிக்ஸ் புக் தான் இது. ஓகேவா? சோ இந்த புக்கோட ஆசிரியர் பெயர் சதீஷ்குமார் சார். ஸோ இந்த புக்கை வந்து இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸில் கொஞ்சம் டஃப் அப்படின்னு நினைக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஒன்று வந்து சயின்ஸு, இன்னொன்று வந்து எக்கனாமிக்ஸில் சில டாபிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் இருக்குது. ரிப்பீட்டடாக கொஷின் கேட்கக்கூடிய ஏரியா இருக்குது. ஸோ ஆனாலுமே சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ அது ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ ஸ்கூல் புக்கில் சில கண்டென்ட் புரியல, இல்லை அது எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறத சொல்லியே படிக்க மாட்டாங்க. ஸோ இந்த புக்கில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து சிம்பிளிஃபைட், அதாவது சிம்பிளிஃபைட் மீன்ஸ் உங்களுக்கு எளிதில் புரியக்கூடிய வகையில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் பேஜ் வந்து பார்க்கலாம். இண்டெக்ஸ் பேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த புக்கில் வந்து பாருங்கள், மொத்தம் வந்து 610 பக்கங்கள். ஓகேவா? ஸோ மொத்தம் 610 பக்கம் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கோங்க, 600 rupees. ஓகேவா? ஸோ புக்கு ஆர்டர் பண்ணுறது சில பேர் கேட்குறீங்க, எப்படி மேம் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு QR கோட் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த நம்பர், ஓகேவா, ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா அந்த நம்பர், இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே அண்ட் ஆர் ஃபோன்பே யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதே நம்பர் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா சார் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் அண்ட் குயிக் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ போராடும் வரை வீண் முயற்சி என்பார்கள், வெற்றி பெற்ற பின் விடாமுயற்சி என்பார்கள். பிடில் ஹாஸ்டோ அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த புக்கை திறக்கும் போது நீங்கள் இந்த வேர்டை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இண்டெக்ஸ் பேஜ் பார்க்கலாம். ஸோ இந்த புக்கோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நியூ சிலபஸ் படி. ஓகேவா? ஸோ இது வந்து நியூ சிலபஸ் படி அனைத்து பாடப்பகுதிகளையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அடுத்தது பாருங்கள், மத்திய அரசோட 175 ஸ்கீம்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வந்து கொஸ்டின் அதிகமாக ரைஸ் ஆகக்கூடிய ஒரு டாபிக். ஸோ மத்திய அரசோட 175 கொஸ்டினை பற்றி, திட்டங்களை பற்றி, ஸ்கீம்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. 60க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டோட அரசோட சமீபத்திய முக்கிய திட்டங்கள் பற்றியும் கொடுத்துருக்காங்க. நாட் ஓன்லி த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், இட்ஸ் ஆல்சோ இன்க்ளூடட் இந்த நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஓகேவா? 32 பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள், அதை பற்றியும் விரிவான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து தேடி படிக்க வேணாம், எந்த புக்கில் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ தேடுறதுக்கான டைம் அவங்களுக்கு சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 65 பொருளாதார குழுக்கள் பற்றிய விரிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? பொருளாதார குழுக்களை பற்றி உங்களுக்கு விரிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? மொத்தம் 23 பாடத்தலைப்புகளில் 207 துணை தலைப்புகளின் கீழே அனைத்து பகுதிகளும் விரிவாக கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் த புக். ஓகேவா? ஸோ அடுத்ததாக இப்போ வந்து நம்ம வந்து இண்டெக்ஸ் பகுதி பார்க்கலாம். சார் இவங்க தான் வந்து இந்த புக்கோட ஆசிரியர். ஓகேவா? நமக்கு வந்து சிலபஸ் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் தெரியும் இல்லையா? பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம், ஒவ்வொரு தலைப்பின் கீழே சப்டாபிக் கொடுத்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அழகாக. ஓகேவா? ஸோ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும் போதே உங்களுக்கு எந்த டாபிக் நீங்கள் படிக்க போகிறீங்களோ அதை நீங்கள் எடுத்து சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் நம்மளோட சிலபஸில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே நமக்கு வந்து இதுதான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாமே நம்ம வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேவா? ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. பர்சனலாக எனக்கு என்ன இதில் வந்து பிடிச்சிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பொருளாதார குழுக்கள் பற்றி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ இந்த 65 குழுக்கள், கமிட்டிஸ் பற்றி நம்ம கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஸ்பெஷலி என்ன இதில் இன்னும் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதையுமே வந்து உங்களுக்கு வந்து தலைப்பின் வாரியாக பிரிச்சிருக்காங்க. வங்கி தொடர்பான குழுக்கள், வரி தொடர்பான குழுக்கள், வறுமை தொடர்பான குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தலைப்பின் கீழே பிரிச்சிருக்காங்க. நீங்கள் தேடி போய் படிக்கணும். இது எது ரிலேட்டடான கமிட்டி, ஒரு 10 கமிட்டி படிக்கிறீங்கன்னா இது இதை பற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு வந்து கொஷின் கேட்கும்போது நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். ஓகேவா? மெயின்ஸ்லேயும் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா எக்ஸ்ட்ரா மார்க் வந்து ஆட் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த கமிட்டிஸோட பெயரை வந்து நீங்கள் நோட் பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த பன்னாட்டு அமைப்புகள் இருக்கு இல்லையா? பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள், இதுவுமே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 32 பன்னாட்டு அமைப்புகளை பற்றி உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா?
நமக்கு எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். IMFலாம் நமக்கு கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா தான். ஸோ அதை பற்றி நீங்கள் தனியாக தெரிஞ்சுக்கணும். இந்த தலைப்பை வச்சு நம்ம ஈஸியாக வந்து படிச்சுக்கலாம். பிரிக்ஸாக இருக்கட்டும், சார்க்காக இருக்கட்டும், பிம்ஸ்டெக்காக இருக்கட்டும், G7, G20. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பன்னாட்டு அமைப்புகளை தனியாகவே கொடுத்துட்டாங்க, பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க், வங்கியியல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் படிக்கும் பொழுதே மெயின்ஸ்க்கும் நீங்கள் சேர்த்து வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி வந்து நமக்கு ஐடியா கிடைக்கும். ஒரு பாக்ஸ் கொடுத்து கண்டென்ட் கொடுக்குறதாக இருக்கட்டும், இல்லை ஸ்பெஷலாக ஒரு யாராவது ஒருத்தங்க ஒரு பர்சனாலிட்டி சொல்லக்கூடிய வாக்கியங்களாக இருக்கட்டும், அதையுமே நமக்கு வந்து பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்து கல்பர்ட்சன் அப்படிங்கிறவர் வணிக வங்கிகள் வாணிபத்திற்காக குறுகிய கால கடனை அளித்தல் மற்றும் கடன் உருவாக்கம் செய்யும் நிறுவனங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ வணிக வங்கி பற்றி ஒரு கேள்வி வருது அப்படின்னா நம்ம இதை வந்து நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷனில் கொடுக்கலாம். நல்லா வந்து நமக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் இன்விஜிலேட்டர் மத்தியில், அந்த பேப்பர் கரெக்ஷன் பண்ணவங்க மத்தியில். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பேங்க் அப்படிங்கிறது ஒரு ஜெர்மானிய மொழி சொல்லனா பேங்க்லேருந்து வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து கொஷின் வந்து எந்த மொழி சொல் அப்படிங்கிறது குரூப் ஒன்லையுமே வந்து பார்த்துருப்பீங்க, கொஷின் கேட்குறாங்க. ஸோ வங்கி அப்படிங்கிறது ஒரு ஜெர்மானிய மொழியிலேருந்து வந்த சொல் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. பாங்கேனா ஃப்ரெஞ்சு மொழி, பாங்கா அப்படிங்கிறது இத்தாலிய மொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ஸ்பெஷல் பாயிண்ட் நமக்கு மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது இந்த புக்கை எதுக்காக நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டாபிக், ஆனால் நிறைய பேர் படிக்க விரும்பாத ஒரு டாபிக். எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை சுத்தமாக ஒமிட் பண்ண வேணாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஏன்னா நமக்கு அதுலேயுமே வந்து நமக்கு கொஷின் கேட்குறாங்க. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். மெயின்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இந்த புக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நாட் ஒன்லி த ப்ரிலிம்ஸ், மெயின்ஸுக்குமே இது யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த நம்ம சொன்னோம் இல்லையா பன்னாட்டு அமைப்புகள் அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றி ஒவ்வொன்றத்தை பற்றி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஐநா சபை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஐநா சபை ஐநா சபை பற்றி பார்த்தீங்கன்னா, ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து எல்லாத்தையுமே இங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அது தொடங்கப்படுறதுக்கான நோக்கம் என்ன, ஸோ அதோட கொள்கை என்ன, அதோட தலைமையகம், ஐநாவோட கொடி, அலுவலக மொழி, ஸோ இந்த மாதிரி நமக்கு கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொன்றத்தை பற்றி நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த புக் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதோட ரேட்டும் நான் வந்து சொல்லிட்டேன். ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் QR கோட் இந்த நம்பர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதோட விலை வந்து 600 ரூபாய். ஓகேவா? ஸோ இதுக்கு அப்புறம் வந்து இதில் நீங்கள் இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறது 3rd எடிஷன் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்காங்க பிரகதீஷ் பப்ளிகேஷனில். நான் இது ஏற்கனவே வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தது நமக்கு வந்து எக்கனாமிக்ஸ். அடுத்ததாக வந்து சமூக பொருளாதார பிரச்சனைகள், இந்த புக்கோட ரிவ்யூ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.